இந்த பிரபஞ்ச ஆற்றல் மாற்றத்தை அடிப்படையாக வச்சு தனுசு ராசினரான நீங்கள் உங்கள் ஆழ்மன செயல்பாடுகள் மற்றும் அன்றாட முடிவெடுக்கும் திறன் எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசினரான நீங்கள் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்தும் அதீத விழிப்புணர்வு என்பது வெறும் குணாதிசயம் மட்டுமல்ல, அது உங்கள் மூளை அமைப்பில் பதிஞ்சிருக்கும் ஒரு பாதுகாப்பு நுட்பமாக இருக்குது. காக்னிட்டிவ் சேஃப்கார்டு ஒரு தகவலை பெறுவதற்கும் அதை செயலாக மாற்றுவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் தீவிரமான பகுப்பாய்வு உங்கள் மூளையில் உள்ள முன்பக்க மாடல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மிகவும் சுறுசுறுப்பாய்ங்கிறதை காட்டுது. எந்த ஒரு சொல்லையும் உதிப்பதற்கு முன்பு அதன் விளைவுகள் சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் ஒரு கணினி திரையை போல துல்லியமாக கணிக்க முயற்சி பண்ணுறீங்க. இது ஒரு வகையான இரட்டை சரிபார்ப்பு டபுள் வெரிஃபிகேஷன் முறையாக இருக்குது. இதனால தான் மற்றவர்கள் மிக எளிதாக கடந்து செல்லும் விஷயங்களை கூட நீங்கள் மிகுந்த நிதானத்தையும் எச்சரிக்கை நிறையும் கடைபிடிக்கிறீங்க. இது ஒரு தர்க்க ரீதியான தற்காப்பு அணுகுமுறை என்பதால் தேவையற்ற சிக்கல்களில் இருந்து உங்களை உங்கள் அறிவாற்றலை மீட்டெடுக்குது. உங்கள் மற்றும் ஒரு முக்கியமான அறிவியல் அம்சம் என்னன்னா, உங்கள் ஆற்றல் அதிர்வுகள் எனர்ஜி ரெசோனன்ஸ் எப்போதும் மற்றவர்களோட இணைந்து இயங்கும் தன்மையை கொண்டது. தனிப்பட்ட வளர்ச்சியை விட ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த நலவாழ்வை மையமாக வச்சு உங்கள் சிந்தனை போக்கு ஒரு கூட்டாற்றல் கட்டமைப்பை கலெக்டிவ் எனர்ஜி ஃபீல்டை உருவாக்குது. சுயநலம் என்பது ஒரு குறுகிய அதிர்வலையினா, பொதுநலம் என்பது ஒரு விரிவான மற்றும் வலுவான மின்காந்த அலை போல. தனுசு ராசினரான நீங்கள் இந்த விரிவான அலைவரிசையில் இயங்குறதால உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் ஒரு விதமான நேர்மறை பாதுகாப்பை வழங்குறீங்க. உங்கள் ஒவ்வொரு அசைவும் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு உங்கள் தார்மீக பொறுப்பு உங்கள் மரபணுவிலேயே ஊறிய ஒரு பண்பாக திகழுது. நடைமுறை வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொள்வதற்கு குரு என்றழைக்கப்படும் கோளின் உயர் அதிர்வெண் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ஒரு மென்பொருள் போல செயல்படுதுங்க. எதிர்மறை எண்ணங்கள் என்பது மூளையில் ஏற்படும் மின்வேதியியல் மாற்றங்களின் தேக்கநிலை. இத்தகைய தேக்கநிலையை உடைத்து தன்னம்பிக்கை என்னும் நேர்மறை மின்னூட்டத்தை எப்படி பாய்ச்சுவதுன்னு நீங்கள் அன்றாட அனுபவ பாடங்கள் மூலமாக கற்றுக்கிறீங்க. ஒவ்வொரு சிக்கலும் உங்களுக்கு ஒரு புதிய தரவு டேட்டா போல். அந்த தரவை சரியாக பகுப்பாய்வு செஞ்சு அதன் மூலம் மனத்துவ மாற்றங்களை ஏற்படுத்தி சவால்களை வெற்றிகளாக மாற்றுவது எப்படின்னு நீங்கள் அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த பயணத்தில் உங்கள் ஆழமான உறுதி மற்றும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் தொடர்பு உங்களை ஒரு வெற்றிகரமான ஆளுமையாக உருமாற்றுது. விண்வெளியில் கோள்களின் நீள்வட்ட பாதை நகர்வுகள் என்பது வெறும் இடமாற்றங்கள் இல்லை, அவை பிரபஞ்சத்தின் மாபெரும் கணித கட்டமைப்பில் காஸ்மிக் கால்குலஸ் நிகழும் துல்லியமான கணக்கீடுகளாக இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் அதன் அச்சில் சுழலும் போது ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தை கடக்கும் போதும் வெளிப்படுத்தும் ஈர்ப்பு விசை மாற்றங்கள் பூமியிலுள்ள மனிதர்களோட நரம்பு மண்டலத்தில் நுண்ணிய அதிர்வுகளை தூண்டுது. இந்த அண்டவெளி மாற்றங்கள் மனிதர்களோட முடிவெடுக்கும் திறனில் டிசிஷன் மேக்கிங் ஒரு வினையூக்கே செயல்படுது. தனுசு ராசினரான நீங்கள் உங்கள் சிந்தனை தளமானது ஒரு தெளிவான இலக்கை நோக்கிய தேடலாக அமைஞ்சிருக்கு. உங்கள் மூளையில் உங்கள் டோபமைன் சுரப்பின் சீரான இயக்கத்தை உறுதிப்படுத்துது. ஒரு மனிதன் காலையில் விழித்தெழும் தருணத்தில் அன்றைய பொழுதை ஒரு புதிய கற்றலுக்கான களமாக அணுகும் மனநிலை அவருடைய செரடோனின் அளவை சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்குது. பிரபஞ்சத்திடம் வினாக்களை எழுப்புவது உண்மையில் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் தேடல் உணர்வை தட்டி எழுப்பும் ஒரு உளவியல் பயிற்சியாக இருக்குது. வாழ்வின் நிலையற்ற தன்மையை பற்றிய அச்சம் ஒருவனை முடக்கி போடக்கூடும் என்றால் ஒரு தெளிவான நோக்கம் அல்லது இலக்கு கோல் ஓரியன்டேஷன் உருவெடுக்கும் போது அந்த அச்சம் மறைஞ்சு ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக மாறுது. இந்த மாற்றமானது ஒருவரோட ஆற்றல் மாற்றத்தில் நிகழும் நேர்மறை மின்னூட்டம் போல நம்மை சுற்றி பரவியிருக்கும் எதிர்மறை அதிர்வலைகள் மற்றும் தேவையற்ற உரையாடல்கள் என்பவை ஒருவிதமான தகவல் இரைச்சல் சிக்னல் நாய்ஸ் ஆகும். இந்த இரைச்சலில் இருந்து தனுசு ராசியரான நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளும் போது உங்கள் சிந்தனை தெளிவு பன்மடங்கு அதிகரிக்குது. ஒவ்வொரு சவாலையும் ஒரு பாடமாக கருதும் மனோபாவம் மூளையின் நெகிழ்வுத்தன்மையை நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகரித்து புதிய வாய்ப்புகளை கண்டறியும் திறனை மேம்படுத்துது. வெற்றிகரமான நபர்களோட வாழ்வியலை ஆராய்ந்தால் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு உயரிய ஆற்றலால் அல்லது அறிவார்ந்த வழிகாட்டுதலால் வழிநடத்தப்படுறதை பார்க்கலாம். இது ஒரு சீரான அலைவரிசையில் இயங்கும் தகவல் தொடர்பு போல. குறிப்பாக குரு போன்ற பிரம்மாண்டமான கோள்களின் வக்கர நிவர்த்தி என்பது விண்வெளியில் அந்த கோளின் ஒளி பிரதிபலிப்பு மற்றும் காந்த விசை மீண்டும் ஒரு சீரான நேர்கோட்டு பாதைக்கு திரும்புவதை குறிக்குது. இந்த வானியல் நிகழ்வு தனுசு ராசினரான உங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு புதிய திசையை திறக்குது. இதனால் வரை குழப்பமான அலைவரிசையில் சிதறி கிடந்த உங்கள் ஆற்றல் இப்போது ஒருமுகப்படுத்தப்பட்டு குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகளை நோக்கிய ஒரு சீரான பாய்ச்சலாக உருவெடுக்குது. இதுவரை தனக்காக மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி தன்னை சார்ந்தவர்களோட நலவாழ்வுக்காக திட்டமிடும் போது அது ஒருவரோட ஆளுமையில் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்துது. இது ஒரு தனிநபரோட பொருளாதார மேலாண்மையிலும் பிரதிபலிக்குது. ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக அல்லது அன்புக்குரியவர்களுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்ச விதிகளின்படி கூடுதல் ஆற்றல் வளமாக உங்களிடம் மீண்டும் வந்து சேருது. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியினரான நீங்கள் உணரும் தெளிவு என்பது உங்கள் ஆழ்மனதில் நிகழ்ந்த ஒரு மென்பொருள் புதித்தல் சாஃப்ட்வேர் அப்கிரேட் போல. எது உண்மை எது மாயின்னு பகுப்பாட தெரியாது தவித்த நிலை மறைஞ்சு தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கும் வல்லமை இப்போது உங்களுக்கு கைவருது. குடும்பத்திற்காக ஆசைப்படுவதும் அவர்களோட மகிழ்ச்சிக்காக உழைப்பதும் ஒருவரோட மன நிறைவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவரோட வாழ்வின் தரத்தையும் உயர்த்துவது கிரகங்களின் இந்த விண்வெளி நகர்வுகள் வழங்கும். உந்து சக்தியை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது தனுசு ராசிரான நீங்கள் உங்கள் கடந்த கால தழும்புகளை மறந்து ஒரு புதிய ஆற்றல் மிக்க மனிதராக மலர்றீங்க. தன்னம்பிக்கை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது பிரபஞ்சத்தின் மின்காந்த அலைகளோட ஒருவரோட மனதை திசைக்க செய்யும் ஒரு நுட்பமான அறிவியல் கலையாக இருக்குது.
காலம் என்பது ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் இயற்பியல் காரணி மட்டுமல்ல, ஒரு பிரபஞ்சத்தின் எண்ணற்ற பரிணாமங்களை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான வெளி. விண்வெளியில் சுழலும் கிரகங்களின் இயக்கங்களை மனித மூளையால் கணித ரீதியாக கணிக்க முடிஞ்சாலும், அந்த இயக்கங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் ஆக்கப்பூர்வமான சக்தியை அல்லது பிரபஞ்சத்தின் மூலாற்றலை முழுமையாக தர்க்கத்திற்குள் அடக்கி வைக்க முடியாது. தனுசு ராசினரான நீங்கள் தற்போதைய கிரகங்களின் நிலைகள் உங்கள் உடலியல் செயல்பாடுகளில் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு. குறிப்பாக உங்கள் மூளையில் உள்ள ஃபீனியல் சுரப்பி மற்றும் பிட்யூட்டரி சுரப்பி ஆகியவை பிரபஞ்ச கதிர்வீச்சுகளுக்கு தூண்டப்பட்டு மன உறுதியை அதிகரிக்கும் ஹார்மோன்களை அதிக அளவில் சுரக்க செய்யுது. இதனால் இதுவரை ஆழ்மனதில் முடங்கி கிடந்த சிறிய ஆசைகள் மற்றும் இலக்குகள் இப்போது ஒரு மாபெரும் லட்சியமாக உருவெடுத்து உங்களை செயல்பாட்டை நோக்கி உந்துது. அச்சம் என்பது உண்மையில் மூளையின் அமிக்டலா பகுதியில் ஏற்படும் ஒரு மின்வேதியியல் எதிர்வினையாக இருக்குது. ஆனால் தனுசு ராசினரான உங்களுக்கு இப்போது கிடைக்கப்பெறும் மாற்று அதிர்வுகள் அச்சத்தையும் முறியடித்து ஒரு விதமான அதீத தன்மையை வழங்குது. நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆளுமையின் காந்தப்புலம் இப்போ விரிவடைய தொடங்கி இருக்கு. ஒரு பொது சபையிலோ அல்லது பணியிடத்திலேயோ நீங்கள் நுழையும் போது உங்களிடமிருந்து வெளிப்படும் இந்த ஆற்றல் அலைகள் மற்றவர்களோட கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் அமையும். இது உங்கள் திறமைகளை ஒரு புதிய வெளிச்சத்தில் உலகுக்கு காட்டும். ஒரு உயிரியல் ஒளிர்வு போல நீங்கள் விரும்பும் உடைகள், வாழ்வை மாற்றும் முறை, நுகர்வு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமில்ல, அவை உங்கள் மனநிலை மேம்பட்டிருப்பதன் புற அடையாளங்களாக இருக்குது. மகிழ்ச்சி என்பது ஒரு வேதியியல் சமநிலை. அந்த சமநிலை ஏற்படும் போது வெற்றி என்பது ஒரு இயற்கையான விளைவாக உங்களை தேடி வருது. மன அழுத்தம் மற்றும் வருத்தங்கள் என்பது ஒருவரோட ஆற்றல் மட்டத்தில் ஏற்படும் தகவல் சிதைவு ஆகும். இந்த சிதைவை சீர் செய்ய நேர்மறையான எண்ணங்கள் விதைப்பது ஒரு முக்கியமான உளவியல் நுட்பமாக இருக்குது. வாயிலிருந்து வெளிப்படும் சொற்களை விட மனதிற்குள் உருவாகும் எண்ணங்களுக்கு அதிக அளவிலான குவாண்டம் ஆற்றல் உண்டு. ஒரு நேர்மறையான எண்ணம் என்பது ஒரு விதியைப் போல அது உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு புதிய தகவல் பாதையை உருவாக்கி உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்குது. வியாழக்கிழமை போன்ற குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பிரபஞ்சத்தின் ஒழுங்குமுறையை உணர்த்தும் குறியீடுகளை வழிபடுவது உங்கள் மனதை ஒரு சீரான அதிர்வெண்ணில் ஹார்மோனிக் ரெசனன்ஸில் நிலைநிறுத்த உதவுது. நல்லவர்களோட உரையாடுவது மற்றும் நற்சிந்தனைகளை வளர்ப்பது என்பது உங்கள் மூளைக்கு நீங்கள் வழங்கும் தரமான ஊட்டச்சத்து போல. உங்களை நிராகரித்து சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவது என்பது ஒரு சமூக ஈர்ப்பு விதியாக இருக்குது. ஒருவரோட செல்வாக்கும் ஆற்றல் நிலையும் உயரும் போது அவரை சுற்றியுள்ள ஈர்ப்பு விசை அதிகரிக்குது. இதுநாள் வரை நிதி ரீதியான சிக்கல்களில் அல்லது கடன் சுமைகளில் தவித்த நிலைகள் மாறி இப்போ உங்கள் சேமிப்பு மற்றும் வருவாய் ஈட்டும் திறன் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி செல்லுது. இது ஒருவரோட பொருளாதார சூழலில் ஏற்படும் நிலை மாற்றம் ஆகும். மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலையை தாண்டி பலருக்கும் உதவும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயர்கிறதுனா அது உங்கள் கடின உழைப்பும் பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சுகளும் ஒரு நேர்கோட்டில் இணைஞ்சிருப்பதன் சாட்சியாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நகருது. இதில் ஒவ்வொரு நொடியும் ஒரு அறிவியல் பூர்வமான முன்னேற்றமாக அமையும். தனுசு ராசி மண்டலத்தின் உட்பிரிவுகளான பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களில் பயணிக்கும் ஆற்றல் அதிர்வுகள் நடப்பு மாதத்தில் ஒரு நுட்பமான சமநிலையை கோருது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தகவல் தொடர்பு மையங்கள் தற்காலிகமாக ஒருவித மின்காந்த இரைச்சலால் பாதிக்கப்படும் என்பதால் வார்த்தையை பயன்படுத்துவதில் அதீத தர்க்கமும் நிதானமும் அவசியம். குடும்ப உறவுகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் என்பது உண்மையிலே இருவேறு அலைவரிசையின் மோதலே. இதை மனம் விட்டு பேசுவதன் மூலம் அலைவரிசைகளை ஒத்திசைக்க முடியும். குழந்தைகளின் கல்வித்திறன் மற்றும் வெளிநாட்டு பயணத் திட்டங்களில் நிலவும் தடைகள் நீங்கி ஒரு முறையான தரவு பகுப்பாய்வு மற்றும் திட்டமிடல் மூலம் வெற்றியை எட்ட முடியும். நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது தேவையற்ற நஷ்டங்களை தவிர்க்கவும் உதவும். ஒரு பாதுகாப்பான பொருளாதார உத்தியாக இருக்கும். உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழ்மனதில் தோன்றும் சில எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கனவுகள் என்பது மூளையின் நரம்பு மண்டலம் சந்திக்கும் தற்காலிக அழுத்தத்தின் வெளிப்பாடு. நெருக்கடியான சூழல்களில் சமூக ஆதரவு குறையும் போது அது உங்கள் தனித்திறனை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கருதப்படணும். விமர்சனங்கள் மற்றும் வீண்பகைகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செஞ்சாலும் உங்கள் செயல்பாடுகளில் நிலவும் துல்லியமும் நேர்மையும் அந்த விமர்சனங்களை அறிவியல் பூர்வமாக பொய்யாக்கும். மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம் அல்லது சிவ ஆலயங்களில் அமைதியான சூழல் உங்கள் மூளையின் அலைவரிசையை அமைதிப்படுத்தி தெளிவான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். எத்தகைய சவால்கள் வந்தாலும் அவை உங்கள் ஆளுமையை செதுக்கும் கருவிகள் என உணர்ந்து செயல்படுவது அவசியம். குருவின் வக்ர நிவர்த்தி என்பது தனுசு ராசினரான உங்களுக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் மறுசீரமைப்பு காலமாக இருக்குது. ராசி அதிபதியின் இந்த நேர்கோட்டு பயணம் உங்கள் மூளையின் பகுப்பாய்வு திறனை மேம்படுத்தி புதிய வருமான வாய்ப்புகளை ஒரு தெளிவான வரைபடமாக உங்கள் முன் நிறுத்தும். தேர்வு முடிவுகள், பதவி உயர்வுகள் மற்றும் தொழில் விரிவாக்கங்கள் ஆகியவை வெறும் அதிர்ஷ்டம் இல்லை, அவை நீங்கள் நீண்ட காலமாக சேமித்து வச்ச உழைப்பு என்னும் ஆற்றல் இப்போ அறுவடை செய்யப்படுறதை குறிக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலுவூட்டல் ஆகியவை உங்களை ஒரு முழுமையான செயல்திறன் கொண்ட மனிதராக மாற்றும். குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்வுகள் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற மாற்றங்கள் உங்கள் வாழ்வின் சமூக கட்டமைப்பை வெளிப்படுத்துகிற நேர்மறை வினைகளாக இருக்குது. இறுதியாக உங்கள் வாழ்வின் வெற்றியை தீர்மானிப்பதில் உங்கள் எண்ணங்களின் வலிமை மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஒளியின் மூலமாக சூரியனை அதிகாலையில் வணங்குவது என்பது இயற்கையின் மாபெரும் ஆற்றல் மூலத்தோட உங்கள் உயிரியல் கடிகாரத்தை ஒத்திசைக்கும் ஒரு செயல்பாடாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு மற்றும் தீபாவளி வழிபாடு ஆகியவை ஒருவரோட குலத்தின் கூட்டு நனவிலி மனதின் நேர்மறை ஆற்றலை தூண்டும் நுட்பங்களாக இருக்குது. விநாயகர் வழிபாடு உங்கள் பாதையில் இருக்கும் தடைகளை நீக்கும் ஒரு தர்க்க ரீதியான ஊக்கமாக அமையும். உங்கள் அறிவு, பகுப்பாய்வுத்திறன் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒத்துழைப்பு ஆகியவை ஒருங்கிணைத்து செயல்பட்டால் கண்ணீர் மறைஞ்சு வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஆய்வு முடிவைப் போல வெற்றியளிக்கும். உங்கள் எண்ணம் உயரியதாக இருக்கும்போது விளைவுகளும் உயர்வாக அமையும் என்பது ஒரு பிரபஞ்ச அறிவியல் விதி.